வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது 39th எபிசோட் ஆஃப் குட்டி ஸ்டோரி வித் மீ சதீஷ். இந்த பாட்காஸ்ட்டில் ஃபிக்ஷனல், மாரல் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபர்ஸ் சொன்ன தாட்ஸை ஸ்டோரி ஃபார்மேட்டில் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்களா இருந்தால் என்னுடைய பல எபிசோடும் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வெஜிடபிள் செல்லர் தன்னோட கிராமத்துலேருந்து பக்கத்து டவுன் இருக்கக்கூடிய சந்தைக்கு போய் தான் காய்கறி விற்பார். அந்த டவுனுக்கு போக ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே போனால் சீக்கிரம் போயிடலாம். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள் இருக்கனால யாரும் அந்த காட்டு வழியே போகாமல் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் அந்த சந்தைக்கு போவாங்க. ஒரு நாள் அந்த வெஜிடபிள் செல்லர் அந்த காட்டு வழியாக போக முயற்சி பண்ணுறாரு. கொஞ்சம் தூரம் போனார். கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்து கீழே உட்காந்து இளைப்பாடுறாரு. அந்த மரமும் ஒரு மேங்கோ ட்ரீ. அந்த மேங்கோ ட்ரீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் மனுஷனை பார்க்குது. அந்த மரமும் ஃப்ரெண்ட்லி நேச்சரோட அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே சில் ப்ரீஸ், அதாவது நல்ல தென்றல் காற்று அவர் கொடுக்குது. இந்த சில் ப்ரீஸ்னாலேயே அவர் அங்கே கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாரு. தூங்கி எழுந்ததும் அந்த மேங்கோ ட்ரீ கொடுக்குற ஒரு மாம்பழத்தையும் சுவைச்சு பார்க்குறாரு. அந்த மேங்கோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எவ்ரிடே இந்த செல்லரும் இதே வழியாக போக ஆரம்பிக்கிறாரு. எவ்ரி டைம் அந்த மேங்கோ மரத்துக்கு கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மேங்கோ ட்ரீ கொடுக்கக்கூடிய மாம்பழத்தை சுவைச்சிட்டு போகிறாரு. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக நிறைய மாம்பழங்களை பறித்து கொண்டு போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாம்பழம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த ட்ரீல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பறவை சொல்லுது, மனுஷங்களை நீ எப்பொழுதுமே நம்பாத, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மரம் சொல்லுது, அவங்களும் நம்மளை போல ஒரு கிரியேச்சர் தானே, அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்லி குணம் எல்லாமே இருக்கும். நான் அந்த ஹியூமனை ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மரமும் அந்த பேர்ட் கிட்ட டிஃபெண்ட் பண்ணுது. இந்த மேங்கோ ட்ரீயோட புகழ் ரொம்ப பரவ ஆரம்பிக்குது. எல்லாரும் இந்த மாம்பழத்தை போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. இதனாலே பொறாமையான மற்ற மேங்கோ செல்லர்ஸ் இந்த மரத்தை எப்படியாவது கட் பண்ணி ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அந்த செல்லர். அந்த மரத்துக்கிட்ட 5 பேர் நின்று இந்த மரத்தை எப்படி வெட்டலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போது மேங்கோ ட்ரீ அந்த பேர்ட் கிட்ட சொல்லுது, கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட் இப்போ வந்து காப்பாற்றுவான் பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த செல்லர் அங்கே இருக்கவங்கள பார்த்து பயந்துட்டு எதுவுமே கேட்காம ஓடி போயிடுறாரு. அப்போ பேர்ட் சொல்லுது, நான் சொன்னது தான் கரெக்டு, ஹியூமன்ஸ் எப்பவுமே செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க, நான் வேற மரம் பார்த்து கூடு கட்டிக்கிறேன் பாய்னு சொல்லிட்டு அந்த பேர்டும் பறந்து போகுது. ரொம்ப கவலையாகுது அந்த மேங்கோ ட்ரீ. உடனே அங்கே நிறைய போலீஸ் ஆஃபீஸர் காட்டுக்குள்ள மரத்தை வெட்டக்கூடாது, நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. கூட்டிகிட்டு வந்தது மேங்கோ ட்ரீயோட ஹியூமன் ஃப்ரெண்ட். மேங்கோ ட்ரீக்கோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கான மாடல் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் மறுபடியும் சொல்லி போர் அடிக்க விரும்பல. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், பி a true person if you expect a true person. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த வீக் எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வெனஸ்டே நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from சதீஷ் வெங்கடாச்சலம்.